பிரைஸ் தி லார்ட். யாவரையும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்க்கிறது எனக்கு மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தியானத்திற்காக ஒரு வேத வார்த்தை தர விரும்புகிறார். தானியேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தை வைக்க விரும்புகிறேன். Daniel chapter 10 verse 1 and 2. பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பெல்ஷாத்சார் என பெயரிடப்பட்ட தானியேலுக்கு ஒரு காரியம் வெளியாக்கப்பட்டது. அந்த காரியம் சத்தியமும் நீடிய யுத்தத்துக்கு அடுத்ததாக இருந்தது. அந்த காரியத்தை அவன் கவனித்து தரிசனத்தின் பொருளை அறிந்து கொண்டான். அந்த நாட்களில் தானியேலாகிய நான் 3 வாரம் மட்டும் துக்கித்துக் கொண்டிருந்தேன். தரிசனத்தை கண்டு ஒரு மனுஷன் 3 வாரம் வரைக்கும் துக்கித்துக் கொண்டிருக்கிறான். ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற ஒரு ஆவிக்குரிய தாகத்தை குறித்து கர்த்தர் பேசுகிறார். ஆண்டவர் ஒரு காரியத்தை காண்பிக்கிறார் என்றால் அது பொருளை அறிந்து கொள்கிறதற்கு அவர் வாஞ்சிக்கிறார். அதனுடைய அர்த்தத்தை அறிந்து கொள்ள பிரயாசப்படுகிறார். 3 வாரம் வரைக்கும் என்றால் 21 நாட்கள் துக்கித்துக் கொண்டு தானியேலுக்கு முன்பதாக ருசிகரமான அப்பத்தை புசிக்கவும் இல்லை, இறைச்சி திராட்சரசத்தை வாய்க்கு போகவும் இல்லை, பரிமள தைலத்தை பூசிக்கொள்ளவும் இல்லை. இது ஒரு மனிதனுடைய தியாகத்தை குறிக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் இப்படி ஒரு ஆவிக்குரிய தாகம் இருக்கா? ஆவிக்குரிய தாகம், தியாகம் ரெண்டும் ரொம்ப அவசியம். தானியேலுக்கு கர்த்தர் தரிசனங்களை காண்பிக்கிறார். 10 மடங்கு சமர்த்தனாய் வைக்கிறார். விசேஷித்த ஆவி உடையவனாய் வைக்கிறார். தேவர்களின் ஆவி உடையவனாய் வைக்கிறார். மறைப்பொருட்களையும் ரகசியங்களையும் கற்களானவைகளையும் தெரிவிக்கிறவராய் இருக்கிறார். சொப்பனங்களை சொல்கிறார். சொப்பனுக்கு அர்த்தத்தையும் சேர்த்து சொல்கிறார். இவ்வளவு கிருபை பெற்ற மனுஷன் தன்னுடைய அந்த தரிசனத்துக்கு அர்த்த பொருள் அறியாமல் போகும் பொழுது மனிதன் எவ்வளவு பாரப்படுகிறார் பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு தாகம் இருக்கும், ஒரு வைராக்கியம் இருக்கும், ஒரு வளர்ச்சி இருக்கும். இன்னைக்கு நம்மளோட லைஃப்ல அப்படி இருக்கோமா? ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படி இருக்கா? சரி, இதெல்லாம் நீங்க கேட்கும்போது நினைக்கலாம், பிரதர் நானே 1008 பிரச்சனையில இருக்கேன், ஏகப்பட்ட போராட்டத்துல இருக்கேன், ஆறுதலா திடனா பெலனா நீங்க பேசுவீங்கன்னு பார்த்தா திடீர்னு இப்படிலாம் ஆண்டவர் பேசுறாரு. உங்களுக்கு சொல்லவா, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர 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 பூமிக்குரிய காரியங்களில சத்துரு கொண்டு வருகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் கர்த்தர் முடிவு கட்டி விடுவார். நீங்க சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் சரி, உங்கள் கண்கள் தரிசனத்தை கண்கிற கண்களா இருக்கட்டும், தரிசனத்தை கண்டு தரிசனத்துக்கு விளக்கம் சொல்லுகிற கண்களாகவும் இருக்கட்டும், தரிசனம் காண்கிற கண்களாய் மாறட்டும். இப்போ ஒரு பிரச்சனையில இருக்கீங்க, ஒரு போராட்டத்துல இருக்கீங்க, இதுக்கு என்ன செய்யன்னு தெரியாம கலங்கி கொண்டிருக்கீங்க. தேவ சமூகத்துல உட்காருங்க மகளே, மகனே, உங்களுக்கு ஒரு கர்த்தர் வெளிப்படுத்துவார், தரிசனத்தை காட்டுவார். அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். அதுக்குதான் கர்த்தர் சொல்ல விரும்புகிறார். அப்போ எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் எல்லாத்தையும் போய் ஜெபம் பண்ணிட்டே இருக்க முடியுமா? நீங்க முழங்கால் போடுங்க, நீங்க கேளுங்க, கர்த்தர் உங்களோட பேசட்டும். தீர்க்கன் மூலமாய் பேசுவார், ஊழியக்காரன் மூலமாய் பேசுவார். ஏன் எப்போ உங்களோட பேச போகிறார்? உங்களையே கர்த்தர் மற்றவர்களுக்கு பிரோஜனமுள்ள பாத்திரமா வைக்க விரும்புகிறார். நான் இப்படி இன்னைக்கு எடுக்கணும்னு இதை நான் நினைக்கவே இல்லைங்க. But God is speaking to you. So இன்றைக்கு உங்களுக்கு அந்த கிருபை கர்த்தர் தருகிறார். மகனே, இன்னைக்கு என்ன பிரச்சனையில இருக்கீங்க? ஒன்னும் வேணாங்க, குவைட்டா ஜெபம் பண்ணிட்டே இருங்களேன். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் கிளாரிட்டியா ஒரு காரியத்தை பேசுவார். தெளிவான ஒரு பதிலோட இன்னைக்கு நைட்டு உங்க லைஃப அழகா உறக்கத்தோடு உறங்க போக கர்த்தர் கிருபை தருவார். சோர்ந்துடாதீங்க. என்ன பிரச்சனையா இருக்கட்டும், வீட்டுக்காரருக்கு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையா இருக்கட்டும், வேலையில இருக்கிற பிரச்சனையா இருக்கட்டும், தொழிலில் இருக்கிற பிரச்சனையா இருக்கட்டும், ஊழியத்தில் இருக்கிற பிரச்சனையா இருக்கட்டும், பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையா இருக்கட்டும், கோர்ட் கேஸா இருக்கட்டும், வாட் எவர் மேபி, கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே, இன்னைக்கு சமூகத்துல சைலண்டா ஜெபிச்சுட்டே இருங்க. தானியேலுக்கு ஒரு தரிசனத்தை காண்பித்து அதன் அர்த்தத்துக்காய் அவன் தாகத்தோடு நிற்பது போல் உங்களுக்கும் உங்களுடைய காரியத்துக்கு ஒரு தரிசனத்தை காட்ட கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். இந்த நாள் தரிசனம் காண்கிற நாள். விசுவாசித்தால் ஆமேன் என்று சொல்லுங்கள். வானம் திறக்கப்படுகிறது. இந்த அபிஷேகத்தை ஊற்றுகிறார். இயேசுவின் கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். தேவனுடைய வல்லமை இறங்கி நிற்கிறதை பார்க்கிறேன். உங்க கண் அதிசயத்தை காணும். சாட்சி சொல்வீங்க. Take this prophetic word. Amen, amen, amen. God bless you.